இலங்கை சிறையிலிருந்து 43 நாட்களுக்கு பின்னர் தாயகம் திரும்பிய புதுக்கோட்டை மீனவர்களை உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்றனர். கடந்த அக்டோபர் 14ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மற்றும் கோட்டைப்பட்டினம் பகுதிகளைச் சேர்ந்த 15 மீனவர்கள் எழுவைத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அவர்களை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தனர். 42 நாட்கள் சிறை காவலுக்கு பின் செவ்வாயன்று அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். அதே நேரம் இந்த மீனவர்களின் படகுகள் மீதான விசாரணை வரும் டிசம்பர் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மீனவர்கள் அனைவரையும் சர்வதேச கடல் பகுதியில் வைத்து இந்திய கடற்படையினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் மீனவர்கள் அனைவரும் மண்டப கடலோர காவல்படை முகாமிற்கு கொண்டு வரப்பட்டனர். அதிகாரிகளின் விசாரணைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அன்று 14 அன்று நைட்டு 4 படகு கரை திரும்பவில்லை. ஏன்னா அத்துமீறி இலங்கை அரசு சிறைப்பிடித்து சென்று விட்டாங்க. இது அடிக்கடி நடக்கிறதுனால ஆட்களை இடையில இந்த கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த படகை மத்திய அரசு மாநில அரசு பேசி இலங்கையோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த படகையும் கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணி இரு நாட்டு மீனவர்களை பரஸ்பரமா தொழில் செய்யணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 43 நாட்களுக்கு பின்னர் தாயகம் திரும்பிய மீனவர்களை உறவினர்கள் கண்ணீர் மல்க வரவேற்று அவர்களை புதுக்கோட்டைக்கு அழைத்துச் சென்றனர்.